ரமேஷ், என் ஊர் அரக்கோணம். மக்கள் பயன்பெற வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் நான் ஊரக வளர்ச்சியில் பார்த்தோம்னா 5 ஆடு இலவசமாக கொடுக்குற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் 3 லட்சம் ரூபா மட்டும்தான் இலவச வீடு திட்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ முதல்வர் 5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்கமோது திட்டம் நல்ல திட்டம் தான், வரவேற்கக்கூடிய விஷயம் தான் திட்டம். அதே மாதிரி அண்ணன் சீர்வரிசை திட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சோம். என்னோட பேர் புவனேஸ்வரி, நான் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு சிஎம் சார் ஒதுக்கியிருக்காரு. ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். பார்த்தீங்கன்னா 38 கோடி கடன் உதவி தொகை எங்களுக்கு செலுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் மகளிருக்கு மட்டும் 5 லட்சம் கடன் உதவி பெறலாம்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப 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 நன்றியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன், அது பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அவர் நல்லது செய்வாருன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது ரொம்ப நன்றி. என் பேர் சித்ரா, அரக்கோணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் அறிக்கையிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 பட்ஜெட் தாக்கல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வீர காமராஜருடைய சத்துணவு திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரையில் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப ஏழ்மையான பசங்களுக்கு அது உதவியாக இருக்கும். காலை உணவு திட்டம். அதே போல் பார்த்திங்கன்னா நூலகம் பப்ளிக் லைப்ரரியை என்ன எப்படின்னா ஒரு டிஜிட்டல் மயமாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது அந்த திட்டமும். 3ஆவது பார்த்திங்கன்னா சைக்கிள். போன வாட்டி பார்த்திங்கன்னா ஆட்சியில் சைக்கிள் கொடுத்தாங்க. அது பிள்ளைங்களை எடுத்துன்னு ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த 3 திட்டமும் சிறப்பாக இருக்குது. அதுக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம், என் பேர் ஜோதி, நான் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் நடந்தது. அதில் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீரா ஒரு பட்டுப்புடவையும் 8 கிராம் தங்கமும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்களுக்கு வருஷந்தோறும் 10,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஏழ்மையான பெண்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் சொல்லி இருக்கிற எல்லா திட்டமும் வரவேற்கிற மாதிரி இருக்குது. அரக்கோணம் இப்போ சிஎம் சார் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் இப்போது ரேஷன் கடையில் எடை குறையிறது அது இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது. அவர் எல்லாமே பேக்கிங்கில் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால மக்களுக்கு நேரமும் குறையும், எடையும் நாங்களுக்கு சரியான எடையில் கிடைக்கும். அது 2வது இப்போ 200 யூனிட் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மக்களுக்கு ரொம்பவே அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அடுத்து மூத்த குடிமக்களுக்கு இப்போ பொழுதுபோக்கு மையம் ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. இன்னும் கூடிய விரைவில் நிறைய மாவட்டங்களையும் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அது இப்போது பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது, வயசானவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி மையங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மன உளைச்சல் இல்லாமல், கவலை இல்லாமல் ஃப்ரீயாக அங்கே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்பவே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக கொடுத்துருக்காரு அவர். வணக்கம், என் பேர் பாக்கிய சொல்ராஜன். அரக்கோணம் பகுதியில் ஒரு சமூக ஆர்வலர் பண்ணிட்டு வருகிறேன். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் பல்வேறு முதியோர்களுக்கும் மக்களுக்கும் அதில் பல இன்னல்களும் கஷ்டம் உருவாக்குற சூழல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதியோர்களுக்காக முதியோர் காப்பகம் அமைச்சிருக்காங்க 12 மாவட்டங்களுக்கு. தமிழகத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெற்றோர்களை பிள்ளைகள் பராமரிக்கிறது கிடையாதுங்க. அவனை அடித்து துரத்துறதும் முதியோர்களை விடுறதும் அது மாதிரி இருக்குது. அதனால் திடீர்னு நீங்கள் 12 மாவட்டங்கள் முதியோர்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஏற்கனவே பராமரிக்காத பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் எடுத்து அரசாங்கத்தை ஒப்படைச்சிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோருடைய பணங்களையும் அவருடைய சொத்துக்களையும் அபகரிச்சின்னு பெற்றோர் பாதுகாப்பு கிடையாதுங்க. அதனால் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு சிறப்பான சட்டங்கள், பாதுகாப்பு சட்டங்கள் கொண்டு வந்தால் தமிழக அரசுக்கு ஒரு வருகை தரக்கூடிய ஒரு நன்றி தெரிவிக்க விஷயமாக இருக்கும்.
குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழிபாடு ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யாசகம் எடுக்கக்கூடியவங்க ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல யாசகம் கேட்க தான் கடவுள்கிட்ட யாசகம் கேட்க தான் போகிறாங்க. அது ஏதோ ஒரு கடவுள், அந்த கடவுள் யாசகம் கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த யாசகம் கேட்கறத போனால் இவங்க யாசகத்தை வந்து அவங்க எல்லாரையும் தொந்தரவு செய்கிறாங்க. அதனால் இந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்த அமைக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாசகம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு அங்கே அடைச்சிட்டு அவங்களுக்கான சாப்பாடு உணவுகளையோ இல்லை தங்க இடங்களையோ கொடுத்து பொதுமக்களை இடையூறு செய்யாமல் இருந்தால் அது ஒரு வரவேற்க விஷயமா இருக்கும். மற்றொரு விஷயம், தமிழகத்தில் வந்து இப்போ முதியோர்களுக்கு நடமாடும் மருத்துவமனை ஏற்கனவே வந்து பல்வேறு சுகாதார மையங்கள் இருக்குது, மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் வந்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணணும், மருத்துவரில் பணி நிரந்தரம் பண்ணணும். அந்த மருத்துவமனையும் மிகப்பெரிய கட்டமைப்பாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சுகாதார மையங்களில் நம்மளே தேடி போயிட்டு முதியோர்ல தேடி போயிட்டு எங்களுக்கு டயபெட்டிக் சுகர் பேஷண்ட் வந்து நாங்கள் ரத்தம் செக் பண்ணோம், எங்களுக்கு வந்து சுகர் செக் பண்ணோம்னு சொல்லிட்டு போனால் அந்த செக் பண்ணக்கூடிய அந்த கார்டு இல்லை, ஸ்லிப்பு இல்லை, அது வரது கிடையாதுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தனியார் மருத்துவமனை வாங்கிவாங்க, தனியார் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு சுகாதார மருத்துவமனை இருந்தாலும் இந்த வரக்கூடிய முதியோர்களை பார்த்தீங்கன்னா தனியார் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்தகத்தில் போயிட்டு அந்த பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த கார்டு வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னு சொன்னால் அவங்க இங்கே கார்டு வந்து கொடுக்குறது கிடையாதுன்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்த திருப்பணிக்கு வந்து நடமாட மருத்துவமனை பார்த்தா பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஓபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழக அரசு அது உடனே பரிசீலனை செய்து இந்த நடமாட மருத்துவமனை வந்து நிறுத்திட்டு இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில் இன்னும் கூட அது வந்து அதிகப்படுத்தணும் அப்படி எதிர்பார்க்குறோம். பணி நேரம் நிறைய பேர் பண்ணுவாங்க, செவிலியர்களையும் மருத்துவ இல்லாமல் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த அந்த சுகாதார மையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர் வந்து அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா அது வரவேற்க விஷயமா இருக்கும். அது தமிழக அரசு நன்றி தெரிவிக்கும். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து இல்லங்களுக்கும் 200 யூனிட் வந்து இலவசம் சொல்லியிருந்தாங்க, மின்சார இலவசம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பட்ஜெட் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவசம் சொல்லியிருந்தாங்க. அந்த 200 யூனிட் இலவசம் பார்த்தீங்கன்னா யாருக்கானது? வாடகைதாரர்களுக்கும் அந்த 200 யூனிட் பொருந்துமா, அல்லது அது ஒரு 500 யூனிட் போகிறோன்னா அதில் 200 யூனிட் மட்டும் கம்மி பண்ணிட்டு 200 யூனிட் மட்டும் கொடுப்பீங்களா? அதுக்கு மற்ற 300 யூனிட் காசு வாங்குவீங்களா? இல்லை வந்து எல்லாருக்கும் பொதுவான 200 யூனிட் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் பார்த்தா அதிகமான பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வச்சுருந்தா வாடகை வீடு அதிகமாக இருக்கிறாங்க. அதில் 200 யூனிட் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும், வாடகைதாரர்கிட்ட வந்து அந்த 200 யூனிட் காசு வசூல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு பொதுவான ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு ஒரு வழிவகையாக செய்வது கோரிக்கை.